நம்ம கனிமொழி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, இந்துக்களையும் பாதுகாக்கும் கட்சி திமுகவாம். திமுக பாதுகாத்த கதை தெரியுமில்ல? ஆட்சிக்கு வந்தவுடனே 100க்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடிச்சு தள்ளினாங்க. அவங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறவரு துண்டு சீட்டு பார்த்து சரியா படிக்க தெரியாது. இவர் இந்து மந்திரங்கள் ஆபாசம் மிக்கவை அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் இந்துக்களை பாதுகாக்கிறது. கோயிலை இடிச்சது இந்துக்களை பாதுகாப்பதற்காக, இந்து மந்திரங்களை ஆபாசம் மிக்கவைன்னு சொன்னது இந்துக்களை பாதுகாப்பதற்காக. ராசா இந்துக்கள்லாம் வேசி மகன்கள் அப்படின்னாரு. அது இந்துக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன், அந்த கட்ட பஞ்சாயத்து நடத்தி கட்சி வயிறை வளர்த்து கொண்டு திருமாவளவன் இந்து கோயில்கள் ஆபாசம் மிக்கவைன்னு சொன்னது இந்துக்களை பாதுகாப்பதற்காக. இந்து பெண்கள் வேசிகள் என திருமாவளவன் சொன்னது இந்துக்களை பாதுகாப்பதற்காக. இப்படி இவங்க இந்துக்களை பாதுகாத்த லட்சணம் ஊர் சிரிக்குது. ஆனால் இந்த பாட்டி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நின்று சொல்லி, நாங்கள் இந்துக்களை நாங்கள் பாதுகாப்போம், இந்துக்களுக்கும் பாதுகாப்பான கட்சி. எந்த இந்துக்களுக்கு நீங்கள் பாதுகாத்தீங்க? ஆலயம் இடிக்கும்போது தடுத்தீங்களா? இல்லை உங்கள் ஆராசான்னு சொல்கிறது உங்கள் கட்சியை சேர்ந்த ஆராசா? நீங்கள் வேறு எதுவும் நினச்சிட்டு வேறு போகிறீங்க திகார் வரைக்கும். நான் அப்படி சொல்லவே இல்லை. உங்கள் ஆராசா, உங்கள் கட்சியை சேர்ந்த ஆராசா இந்து மத பெண்களை வேசிகள்னு சொன்னார். அப்போ நீங்கள் பொங்கி எழுச்சிருக்கணும். இங்கேருந்து மணிப்பூருக்கு மெழுகுத்தி பிடிச்சிட்டு போக தெரிஞ்சு இங்கே நீங்கள் சும்மா சின்னதாக கண்டனமாக வைப்பா, இந்துக்களை பாதுகாக்கிற கட்சியில் நான் இருக்கேன்பா, நீ எப்படி பேசுனது தப்புப்பான்னு உங்கள் ஆராசாட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ சொல்லலை. அப்போ சரி, அப்பயும் இந்து மதத்தை காப்பாற்ற முன் வரலை. உங்கள் அண்ணன் துண்டு சீட்டை பார்த்து படிக்க தெரியாத, துண்டு சீட்டை கூட பார்த்து ஒழுங்காக படிக்க தெரியாத உங்கள் அண்ணன் தமிழக பஞ்சாயத்துக்கு முதல்வர் உங்கள் அண்ணன் ஸ்டாலின் இந்து மத மந்திரங்கள் ஆபாசம் வைக்க வேண்டாரு. அப்போ உடனே நீங்கள் கிளம்பி இருக்கணும். நீங்கள் எப்படி இந்து மதத்தை ஆபாசம் வைக்கணும்னு சொல்லுவீங்க? நம்ம இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி அப்படிலாம் பேசக்கூடாது. உங்கள் அண்ணனை கண்டித்து சொல்லியிருக்கணும். அங்கேயும் சொல்லலை. ஆராசாவையும் கண்டிக்க துப்பு இல்லை, உங்கள் அண்ணனையும் கண்டிக்க துப்பு இல்லை. சரி, இவங்க 2 பேரும் விட்டு உங்கள் கூட்டணி கட்சி திருமாவளவன் வேறு அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி வயிறு வளர்க்குறவர் அவர் என்ன செஞ்சார்? இந்து கோயில்கள் ஆபாசம் மிக்க சிலைகள் உள்ளது அப்படின்னாரு. இந்த திருமாவளம் அப்படி கிடையாது. இவன் சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருக்கணும், இப்படி இது பேசுனது தப்பு, இந்து மதத்தை பாதுகாக்கிற கட்சி திமுக நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு பொங்கி வச்சிருக்கணும். அங்கேயும் பொங்கி எழுந்திருக்கல. இங்கேருந்து மணிப்பூருக்கெல்லாம் மெழுகுத்தி எடுத்துகிட்டு போக தெரியுது. இங்கே எதுவும் ஒரு சின்ன இதை கூட பிடிச்சிட்டு போக முடியல. இதே திருமாவளவன் சொன்னாப்புல இந்து பெண்கள்லாம் வேசிகள் அப்படின்ட்டு அப்பயும் நீங்கள் எந்திச்சு குரல் கொடுக்கவே இல்லை. அப்பயே குரல் கொடுத்துரும். ஆமாம், இது இந்துக்களை திமுக இந்துக்களை பாதுகாக்கிற கட்சின்னு அப்போ குரல் கொடுத்துருந்தீங்கன்னா திமுக இந்துக்கள் பாதுகாக்கிற கட்சி நாங்களும் நம்பியிருக்கோம். உங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், இந்த திராவிட மாடல் ஆட்சி இது வந்ததுக்கு அப்புறம், அந்த ஜார்ஜ் பொன்னையான்ற பாதிரார் கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சையால் வந்த ஆட்சி அப்படின்னு கேவலமாக காரி துப்புனதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்து ஆலயங்களே உங்கள் ஆட்சியில் திமுக ஆட்சியில் இந்து ஆலயங்கள் பல நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. அப்பயாவது குரல் கொடுத்துருக்கணும். நாங்கள் இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி, இடிக்க மாட்டோம்னு குறுக்க போய் படுத்திருக்கணும். அப்பயும் வரல. பெண்கள்லாம் கதறி அழுதாங்க. கோயில் கோபுரம் அப்படி இடிஞ்சு விழுந்துச்சு. பார்த்தோன்னே மனம் பதறிச்சு. ஜேசிபி கொண்டு அண்ணன் தான் இடிச்சாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்கள் அண்ணன் அதிகாரிகள் தான் இடிச்சாங்க. இடிக்கும் போது கோயில் கோபுரங்கள் இடிந்து விழுந்தன. மனம் பதறியது மக்களுக்கெல்லாம். ஆனால் உங்களுக்கு சின்னதாக கூட அசையவே கிடையாது. அப்போ எதை வச்சு நீங்கள் அப்போ கூட நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்ல வர்றீங்க? பல கோயில்களில் பக்தர்கள் இறந்து விழுந்தனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருச்செந்தூரில் இறந்து விழுந்தாங்க பக்தர். சாமி கும்பிட போன பக்தர் திருச்செந்தூரில் இறந்து விழுந்தாங்க. தஞ்சாவூரில் இறந்து விழுந்தாங்க. பழனியில் இறந்து விழுந்தாங்க. பல உயிர்களை பலிகொண்ட போது கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பல இந்து பக்தர்கள் உயிரை பலிகொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி இந்துக்களை பாதுகாக்கும் கட்சி நீங்க கூச்சம் இல்லாமல் பேசுறீங்கன்னு தெரியல. மக்களை பார்த்தா அவங்களுக்கு முட்டாளா தெரியுது. அப்படிதானே? சரி, குறைஞ்சபட்சம் இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி தானே நீங்க. அந்த இந்த கோயில் வாசல் வெளியே வருஷத்துல ஒரு பார்த்தேன், கவிதை பார்த்தேன். பிச்சைக்காரன் ஒருத்தர் தலையை குனிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு விசாரிச்சு அப்புறம் சொல்றாங்க, உங்க தந்தை ஈவே ராமசாமி பெரியார் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க நமக்கு அது சொன்னதை சொன்னேன். அந்த ஈவே ராமசாமி சிலை கீழே கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புகிறவன் திருடன் அப்படிலாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சிலையாவது குறைஞ்சபட்சம் அகற்றி இருக்கணும்ல நீங்கள் இந்துக்களை பாதுகாக்கிற கட்சி. இதெல்லாம் செய்யாம எதை வச்சு நீங்க இந்துக்களை பாதுகாக்கிற கட்சின்னு சொல்ல வர்றீங்க? இப்படி இந்துக்கள்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதுல்ல உங்களுக்கு. என்ன சொன்னாலும் நம்புவாங்கடா இவங்க. இதே கனிமொழி பாட்டி திருப்பதி ஏழுமலையான பார்த்து சக்தி இல்லை, சக்தி இருந்தால் அவரை காப்பாற்றிக்கொள்ள, அவருக்கு ஏன் பூட்டு போறீங்க கேட்ட இந்த வாயை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கூச்சம் இல்லாமல் இந்து மதத்தை பாதுகாக்கும் கட்சி திமுகன்னு சொல்றீங்க? இல்லை சொன்னால் எப்படி நம்புவோன்னு நினைக்கிறீங்க? இன்னும் பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்துக்களை? வாய்ப்பு இல்லைம்மா, வாய்ப்பு இல்லை பாட்டி, வாய்ப்பு இல்லை. இதோட உங்கள் ஆட்சி முடியுது. நீங்கள் என்ன தான் நடித்தாலும் சரி, என்ன எப்படி சொல்கிறது, உடம்பு பூரா எண்ணெய் தடவிட்டு உருண்டாலும் உங்களுக்கு மண் ஒட்டவே ஒட்டாது. இந்த மண் உங்களுக்கு சொந்தம் இல்லை. இனி இது தெய்வீக தமிழகம், தெய்வீக தமிழக மண், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த மண். இங்குள்ள இந்துக்கள் வெளிப்படைய ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா நீங்கள் இடித்த ஆலயங்களை பார்த்து கதர்ன நெஞ்சங்கள் சொல்லும். உங்களுடைய
கொடுங்கோல் ஆட்சி, இந்து விரோத ஆட்சியை. எத்தனை கொடூரம் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு சொல்லலாம். அவ்வளோ கொடூரங்களை பண்ணிட்டு இதே உங்க அப்பா கருணாநிதி தான் உங்க அப்பா தானே, உங்க அப்பா கருணாநிதி தான் சொன்னாரு, ஸ்ரீரங்க பெருமானையும் தில்லை நடராஜரையும் பீரங்கி கொண்டு பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே என் வாழ்வில் பொன்னாள். இப்படிலாம் பேசிட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் மேலே நிற்கிறீங்க பாருங்க பாட்டி. மாறுங்க பாட்டி, மக்கள் மாறிட்டாங்க, இந்துக்கள் மாறிட்டாங்க. நீங்கள் வேணா பாகிஸ்தானில் போய், ஏன்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஒத்து போகுது. நீங்கள் பாகிஸ்தான் எலெக்ஷன் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் இங்கே இனிமேல் வாய்ப்பு இல்லை. இது ஏற்கனவே சொன்ன தெய்வீக தமிழகத்தில் இனி திருட்டு திராவிடத்திற்கு வாய்ப்பே இல்லை.